பக்கத்துல எள்ளி கடை இருக்கு. இங்கிட்ட எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ட்ரெண்ட்ஸ் மதியிலேருந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம். காலையில் இருந்துச்சு, குளிச்சு வண்டியை தொடச்சி இப்படி ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. அவங்க வந்து 8 மணிக்கு வரேன், நாங்கள் மணி இப்போ 7, 6 மணிக்கு எழுந்திரிச்சு 1 மணி நேரத்தில் எல்லாத்தையும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையில் வந்து புதுசாக ஒரு பழக்கத்தை நான் வந்து கையெடுத்திருக்கேன், இளநீ சாப்பிட்றது. பொதுவாக சொல்லுவாங்க இளநீ சாப்பிட்டா காலையில் இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லது, காலையில் இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு வெறுவயத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு வாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த இளநீ கடையை தேடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக இன்னைக்கு பொழுது நல்லபடியாக போகட்டும். ஸோ இளநீ கடை இந்த பக்கம் இல்லையா, வேறு அந்த உங்கள் ஹோட்டல் சைடே பாருங்கள், அந்த பக்கம் தான் இருக்குன்றாங்க. திருப்பி நம்ம அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான vlog இந்த மாதிரி தான் வரும். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்காக கொண்டு போகிறதுக்கு பார்க்குறேன். ஸோ அந்த மோர் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக என்ன காட்ட போகிறோம், புதுசாக ஏதாவது காட்டுறதை நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? டுடே வந்து இங்கே ராமேஸ்வரம் லோக்கல் சைட் சீன், இந்த கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தனுஷ்கோடி முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக இங்கேருந்து கன்னியாகுமரின்றதான் நேற்று எனக்கு சொன்னாங்க. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்றைக்கான பிளான் வந்து இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வந்து டுவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் வந்து 310-309 கிலோமீட்டர் வருது. வாய்ஸ் இளநீ கடை ஃபைனலாக நம்ம கிடச்சிருச்சு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ரைட் சைடில் நினைக்கிறேன். தெரியுதா? இளநீ கடை கிடச்சாச்சு. அண்ணன்ட்ட எவ்வளோன்னு கேட்டுட்டு அடிச்சு நொறுக்க வேண்டியதான். பொதுவாக வந்து இளநீ வந்தா இப்படி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சட்டையெல்லாம் போட்டிருக்கோம், எல்லாம் நனைஞ்சு விட்டோம். இப்போ நனைஞ்சிருச்சுன்னா அப்புறம் திருப்பி நம்ம சட்டையை மாற்றுற மாதிரி வரும். அதனால் இன்னொரு விஷயம், இளநீ வந்து ஒரே கல்ப்பில் அடிக்கக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் இட விட்டு கொஞ்சம் நிதானமாக அந்த மாதிரி தான் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். கோயில் இறக்கி விட்டாச்சு. கோயில் இறக்கி விட்டதுக்கு சாப்பிட இட்லி தான் சாப்பிட. ஹோட்டலில் தான் நார்மலான ஹோட்டலு, பட் நல்லாயிருக்கும், ஃபுட்டு நல்லாயிருக்கும் இங்கே ராமேஸ்வரத்தில். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். இவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். சாட்டர்டே சண்டே, ஆனால் ராமேஸ்வரத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். பயணங்கள் போல தொடங்கிடவா. இது வண்டி இப்படி போயிட்டு இருக்கு. அப்பா டிரைவரே, இப்படி மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. லா லா லே லா 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 லே லா 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 லே லா லா லா. அப்பாடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தனுஷ்கோடி வந்திருக்கோம், எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இது தண்ணி பழம் தாங்க. போ. இப்போ நம்ம வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோதண்டராமன் டெம்பிள் இது. ஸோ இங்கேயும் டிராஃபிக்காக தான் இருக்குது. இதுதான் அந்த டெம்பிள். ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இளநீ கடை, ஜூஸ் கடை, எல்லா கடையும் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங்கு தான். வந்தீங்கன்னா இங்கேருந்து உள்ளே வந்து ஸோ இது ஃபுல்லாக கார் பார்க்கிங். கோவிலுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா எப்படி தான் போகணும். ராம்நாடோட 4 ரோடு சந்திப்பில் வந்து வண்டி நிப்பாட்டி டீ சாப்பிட்ருந்தாங்க. ஸோ டீ சாப்பிட்றதுக்கு இந்த சாயா பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்க, ஒன்று தெரியுது இல்லையா? ஸோ அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட போய் டீ குடிச்சாச்சு. ஸோ சின்ன ஒரு ஃப்ரெஷ்அப் ஆனால் அப்படியே நம்ம வண்டி எடுத்து டுவர்ட்ஸ் இந்த ரோடு. இந்த ரோட்டில் வந்து திருநெல்வேலி போய் தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து டேரெக்டாக கன்னியாகுமரி போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ரோடு வந்து மதுரை, அந்த மதுரை ரோட்டு. இது வந்து ராமநாதபுரம் சிட்டி. அது பயப்படாத. கரெக்டாக 9 மணிக்கு ரீச் ஆனோம். ஸோ ரீச் ஆனதும் அவங்களோட ரூம் வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் கேம்பஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு இது மடம் மாதிரி. பட் நம்மளோட வெஹிக்கிளை வந்து இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்க்